இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை ப்ராப்ளம் ஆஃப் மெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மெனி ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஆரம்பிச்சு கிரிப்டோ கரன்சிஸ் வரைக்குமான ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அப்ப இதுல எனக்கு எது சூட்டபிளான ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராடக்ட் செலக்ஷன் எனக்கு தெரியாது. பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் நான் ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அவங்களுடைய ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கிடலாம். இது நான் சொல்லல. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான அசோசியேஷனான ஆம்ஃபி இதை சொல்றாங்க. பல செலிபிரிட்டிஸை வச்சு நிறைய விளம்பரங்கள் மூலியமாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லது அப்படின்ற விளம்பரங்களை ஆம்ஃபி பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பாப்புலேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2.8% தான். அதாவது ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் வெறும் 4 கோடி மக்கள் தான் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோலியோ வைஸ் 17 கோடி இருந்தாலுமே தனிப்பட்ட நபர்னு பார்க்கும்போது அவங்க வெறும் 4 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ கம்மியான இன்வெஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபியர்னு சொல்லலாம். நம்மள பல பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இது ஏதோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், இதுவும் வந்துட்டு பங்குச்சந்தை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ப்ராடக்ட் கிடையாதுங்க. அது வந்து இட் இஸ் அ டூல், அது ஒரு கருவின்னு நம்ம சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ஏதோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், 10 வருஷம் 15 வருஷம் மாதம் மாதம் கட்டுறது இப்படின்றது மாதிரி ஒரு தவறான புரிதல்கள் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈவன் ஷார்ட் டேர்ம் கூட நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய நான் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது பிஸ்னஸ் என்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய எக்ஸஸ் கேபிட்டலில் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஒரு தலைமுறைக்கான தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பிளான் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் தவிர்த்து இப்போ ஒருத்தங்க எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இமீடியட் இன்கம் வரது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுக்குமே ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு இமீடியட் இன்கம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான்.